நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இப்போ இறந்துட்டாரு. ஃப்ரைடே இந்த ஒரு சிலுவை சம்பவம் நடக்குது. சாட்டர்டே எதுவுமே கிடையாது, ஒரு எம்டி டேவை நம்ம அனுசரிக்கிறோம். சண்டே நம்ம ஈஸ்டரை கொண்டாடுறோம், இயேசுவினுடைய உயிர்ப்பை நம்ம கொண்டாடுகின்றோம். இந்த இடைப்பட்ட இந்த ஒரு நாள் என்ன நடந்தது, எதற்காக இந்த ஒரு நாள்ல நம்ம பூசை வைக்கிறது கிடையாது, எந்த விதமான காரியங்களும் நம்ம ஈடுபடாம சர்ச் நம்மள சைலண்டா இருக்க சொல்றாங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருந்து இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று சொல்கின்றார்கள். எந்த ஒரு சர்ச் அந்த கொண்டாட்டங்களோ கிடையாது. ஏன் இந்த ஒரு அமைதி காக்கப்பட வேண்டும், எதற்காக இந்த இடைப்பட்ட ஒரு நாள் நமக்கு தேவைப்படுகின்றது, இயேசு இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு நாள் எங்கே இருந்தார், அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 இறைவசனங்களை நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 22ஆம் இறைவசனம். அந்த ஏழை இறந்தார், வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்த தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். இது ஒண்ணு. அடுத்ததான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் இறைவசனம். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தோரிடனும் ஆவிக்குரிய இயல்போடுவராய் உயிர் பெற்றிருந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். இந்த 2 இறைவசனங்களுமே கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியில் நம்மளுக்கு இது கனெக்ட் ஆகும். இப்போ நம்ம தொடக்க நூலுக்கு போயிடுவோம். தொடக்க நூல் என்ன நடந்தது, ஆதாம் ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியாம பாவம் செஞ்சாங்க. அவங்க பாவம் செஞ்சதால கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிளவு உண்டாச்சு. இந்த ஒரு பிளவினால் மனிதன் இறக்கும் பொழுது அவனுடைய ஆன்மாக்கு இறப்பே கிடையாது. அந்த ஒரு ஆன்மா இறைவன் கிட்ட போக முடியாம, விண்ணகத்துக்கு போக முடியாம லாக் ஆயிடுச்சு. ஸோ இங்க நமது ஆன்மாக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். நமது ஆன்மாக்கள் பாவத்தினாலும் சாவினாலும் சிறைப்பட்டு கிடக்கின்றன. நீங்க நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலுமே உங்களுக்கு விண்ணக கதவுகள் திறக்கப்படாது. இந்த ஒரு பிளவானது அதற்கு தடையாக இருந்தது. இப்போதான் நம்ம பழைய ஏற்பாட்டுல பாஸ்கா விழாவை பற்றி நம்ம பார்த்திருப்போம். அதாவது எகிப்துல இஸ்ரேல் மக்கள் இருக்கும்போது தற்காலிகமாக அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களுக்கு மீட்பு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த ஒரு பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த ஒரு தெய்வீக பலியின் மூலமாக, அந்த பலியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆட்டுக்குட்டிய கட் பண்ணி அதை பலியாக இறைவனுக்கு செலுத்தி அதை அதனுடைய ரத்தத்தை வீடு முழுக்க பூசிட்டு அந்த இறைச்சியும் அவர்கள் உண்ணுவார்கள். இதன் மூலமாக தற்காலிகமான ஒரு பலியை இறைவனுக்கு செலுத்தி அதிலிருந்து அவர்கள் கடந்து கொண்டு வந்தார்கள். அதுதான் அது பாஸ்கா கடந்து செல்லுதல் அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம். ஒரு நிரந்தர பலி நமக்கு தேவைப்பட்டது. அப்போதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு நடக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பானது அவருடைய பிறப்பு, அவருடைய இந்த ஒரு பாடுகள், அவருடைய இறப்பு மற்றும் உயிர்ப்பு நமக்கு நிலை வாழ்வை தருவதற்கான ஒரு காரியம். ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்துறது மூலமா தற்காலிகமா அந்த ஒரு பாஸ்காவை நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனா ஒரு நிலையான பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த ஒரு பலியானது தூய்மையான பலியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது பாவங்களுக்காக சிந்தப்பட வேண்டும். அதை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போதான் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? அதனால கடவுளே இறங்கி வரார். வார்த்தையாம் கடவுள் அப்ப செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் 3 வகையா இருந்தாரு, தந்தை, மகன், தூயாவி. ஆனா அவங்க 3 பேருமே ஒருத்தங்க தான். அதுல மகனாகிய கடவுள் இறங்கி வராரு. இறங்கி நமது பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி மரிக்கின்றார். அந்த ஒரு இறப்பானது வெறும் ஒரு இறப்பு கிடையாது, அது ஒரு தெய்வீக பலியாக இறைவனுக்கு செலுத்தப்படுது. அதனாலதான் இயேசுவினுடைய திருவிருந்தில் நம்ம பங்கேற்க வேண்டும் என்று நம்ம திருப்பலியில சொல்றோம். ஒவ்வொரு திருப்பலியுமே அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம், அதை நம்ம ரீகால் பண்ணல, அதாவது அதை நினைவு கூறல, அதை நம்ம திருப்பி நிகழ்த்தி காட்டுறோம். ஒவ்வொரு திருப்பலியிலுமே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அந்த நடந்தது இல்லையா, லாஸ்ட் சஃபர்ல என்ன நடந்தது, அதே ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி செய்யறோம். இதன் மூலமாக ஒரு நிலையான ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது. இந்த ஒரு நிலையான பலியானது ஏற்றுக்கொள்ளபடி இருந்தது. மேலும்
கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு பிளவு தீர்த்து வைக்கப்பட்டு புதிய ஒரு வழி பிறந்தது. அதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த ஒரு புதிய உடன்படிக்கையில விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு யார் வேணா அவங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் இறைவன் கிட்ட சென்றடைய முடியும். அதற்கான வழியை ஏற்படுத்தி தந்தவர் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நமக்கு மீட்பை தந்தவர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏன் கடவுளால நமக்கு டைரக்டா மீட்பு தர முடியாதா, ரத்தம் செஞ்சுதான் மீட்பு தர முடியுமா அப்படின்ற கேள்வி உங்க மனசுல எழும். சொல்றேன். கடவுள் நியாய தீர்ப்பு கொண்டவர். அவர் நியாயமா நடந்துக்கணும். அவர் நமது பாவங்களுக்காக நம்மை மன்னிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுறாரு தான். ஆனா வெறுமனே மன்னிச்சுட்டா அவருடைய நியாய தீர்ப்புக்கு அது எதிராக அமைஞ்சிடும். ஏன்னா நியாயமானதாக நடந்துக்கணும் அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டுத்துக்குமே நம்ம நடுநிலையாக செயல்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இங்க கடவுள் நல்லது செஞ்சோம் அப்படின்னா நல்லது செய்ய போறார், கெட்டது செஞ்சோம்னா அதுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம். பட் நான் இங்க கடவுள் அந்த நியாய தீர்ப்பு உடைய தன்மையிலிருந்து விலகாமல் அவரே இறங்கி மனித உருவை எடுத்து அவர் ரத்தம் சிந்தி அவரையே தந்தையாம் கடவுளுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து நமது பாவங்களுக்கு மீட்பை தந்துட்டாரு. எவ்வளவு பெரிய அன்பு! கடவுள் நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்றதுக்காக, நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு முழுமையாக தெரியும். அவர் இறங்கி நமது பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி அந்த ஒரு தெய்வீக பலி, அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு இல்லையா, அதை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தல் இருக்கு இல்லையா, அவரை பலியாக செலுத்தியதன் மூலமாக மட்டுமே இறைவனால் நியாயமாக நடந்து கொள்ள முடிஞ்சது. இறைவனுடைய நியாய தீர்ப்பு அங்கு வெற்றி அடைந்தது. இறைவன் நியாயமாக மனித குலத்திற்கான மீட்பை அங்குதான் தராரு. அவர் அங்கு தீர்ப்பை தருகின்றார். இயேசுவினுடைய கல்வாரி பலி இருக்கு இல்லையா, அது தீர்ப்பின் ஒரு நாள். அதனாலதான் அன்னைக்கு 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நாடெங்கும் இருள் சூழ்ந்தது என்பதை நம்ம பார்க்கின்றோம். அந்த ஒரு இருள் என்பது தீர்ப்பை முன்னறிவிக்கக்கூடிய ஒரு நேரம். அங்க தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. பாவத்தையும் மரணத்தையும் வீழ்த்தி இயேசு கிறிஸ்து அங்க பலியாக செலுத்தப்பட்டதன் மூலமாக நம் அனைவருக்கும் மீட்பு கிடைச்சது. இப்போ கடவுள் உயிர்த்து எழுந்து விட்டார். உயிர்த்து எழுந்ததுக்கு அப்புறமா நம் அனைவருக்கும் விண்ணக கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன. இதுக்கப்புறமா யாரு வேணா இறைவன் கிட்ட போக முடியும். இப்போதான் ஒரு ட்விஸ்ட். சாட்டர்டே புனித சனிக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கலாம் அப்படின்றது கூட நம்ம போவோம். இப்போ ஃப்ரைடே ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவரை கல்லறையை கொண்டு போய் அடக்கம் செஞ்சிடறாங்க. இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. இயேசு கிறிஸ்து பாதாளத்தின் கதவுகளை திறக்கின்றார். அங்க போயிட்டு தூய்மையான ஆத்துமாக்கள் இருக்கும் இல்லையா, அவர்களும் இந்த ஒரு மீட்பிற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு காத்திருத்தலினுடைய ஒரு வெளிப்பாடாக அவர்கள் அனைவருக்கும் விண்ணக கதவுகளை திறந்து விடுகிறார். யாரா இருக்கும்? ஆபிரகாம், மோசே, அதுக்கு அடுத்து வந்த நிறைய இறைவாக்கினர்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த அனைத்து புனிதர்கள், இறைவனுக்கு உகந்தபடி வாழ்ந்த அனைவருக்குமே மீட்பின் கதவுகள், விண்ணரசின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அவர்கள் அனைவரும் எழுப்பப்படுகின்றார்கள். இதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயமும் அதே மாதிரிதான் இருக்க போது. இதுக்கு அப்புறமா எனக்கு உகந்தவர்களாக வாழக்கூடியவர்கள், கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழக்கூடியவர்கள் அனைவருக்குமே விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு வழியாகவே நம்மால் இறைவனை சென்றடைய முடியும். இயேசு ஒருவரே தலைமை குரு, அவர் ஒருவரே மத்தியஸ்தர். இந்த ஒரு சாட்டர்டே எந்த ஒரு திருப்பலியும் நடக்காது. திருப்பலி நடக்காம எப்படி நம்ம வழிபாட்டுக்குள்ள போறது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும். ஆனா இன்னைக்கான நாள் அமைதியின் ஒரு நாள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக அனுசரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் சண்டே 3ஆம் நாள் அவர் உயிர்த்து எழப்போகின்றார். அப்போ இந்த ஒரு உயிர்ப்பானது வெறும் ஒரு இறந்து ஒருத்தங்க உயிர்க்கிறது மட்டும் கிடையாது, நம் அனைவருக்கும் மீட்பை தரக்கூடிய ஒரு நாள், நம் அனைவருக்கும் நிலைவாழ்வை பரிசாக தரக்கூடிய ஒரு நாள். அவருடைய உயிர்ப்பு என்பது நம் அனைவருக்கும் விண்ணக கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. பாவமும் மரணமும் வீழ்த்தப்பட்டு நம் அனைவருக்கும் நிலைவாழ்வு கிடைச்சது. அப்போ அது எவ்வளவு வாழ்க்கையில முக்கியமான ஒரு நாள். அந்த ஒரு நாளுக்காக நம்ம ஏங்கி காத்திருக்கணுமா இல்லையா? அந்த ஒரு தயாரிப்பின் ஒரு நாள், அந்த ஒரு காத்திரத்தின் ஒரு நாளாக தான் சனிக்கிழமை நம்ம அனுசரிக்கிறோம். எந்த ஒரு திருப்பலியுமோ எந்த ஒரு அருட்சாதனங்களோ கிடையாது. அன்னைக்கு ஒரு சாக்ரமெண்டல் ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு அருட்சாதனங்களுமே இல்லாம
நம்ம நோன்பு இருக்கின்றோம். திருப்பலி கிடையாது, எந்தவித பேப்டிசமோ இல்லை உறுதி பூசல் எதுவுமே இன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. நோ சாக்ரமெண்ட், கன்ஃபெஷன் கூட அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை எமர்ஜென்சியாக ஒருத்தங்க இறக்கும் தருவாயில் இருக்காங்க, அவங்களுக்கு பேப்டிசம் கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு கன்ஃபெஷன் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் அதற்கு மட்டும் ஒரு விலக்கு இருக்கின்றது. அது ஏனென்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு நேரம் காலம் என்பது பொருந்தாது. அது மனிதர்களாக நமக்கு தான் பொருந்தும். அவர் எப்பொழுதும் நிலைத்திருக்கின்றார். ஆனால் இதை நம்ம மனிதர்களுடைய நேரம் காலம் அடிப்படையில் நம்ம அனுசரிக்கிறதுனால இதை ஒரு சாக்ரிமெண்டல் ஃபாஸ்டிங்காக நம்ம அனுசரிக்கின்றோம். அதாவது திருவருட்சாதனங்கள் எதுவும் இல்லாமல் திருவருட்சாதனங்களுக்கான நோன்பாக நம்ம அனுசரிக்கின்றோம். இந்த ஒரு நோன்பானது ஒரு எதிர்பார்ப்பின் நோன்பாக இருக்கின்றது. கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, இந்த ஒரு உயிர்ப்பின் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில நம்ம அனைவருக்கும் மீட்பை தந்த ஒரு திருநாள். இந்த ஒரு திருநாளுக்காக நம்மை தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்காக நோன்பு இருக்க வேண்டும். அந்த ஒரு நோன்பு தான் நம்ம சாட்டர்டே எந்த ஒரு சாக்ரமெண்ட்ஸுமே எந்த ஒரு திருவருட்சாதனமுமே இல்லாமல் நம்ம இறைவனை நோக்கி முழுமையான நம்பிக்கையோடு முழுமையான எதிர்பார்ப்போடு அந்த எதிர்நோக்கோடு நம்ம காத்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் அன்னைக்கு ரொம்பவே சிறப்பாக நம்ம அமைதியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை நமது திருச்சபை நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் இதுதான். மேலும் இந்த சாக்ரமெண்ட் அனைத்திற்குமே ஒரு டிவைன் பவர் தேவை, ஒரு தெய்வீக ஒரு சக்தி தேவை. இந்த ஒரு சக்தி அனைத்துமே நிலைநிறுத்தப்படுவது எப்போனா இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகுதான். ஏனென்றால் அவர் துன்புறுத்தப்படுகின்றார், ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கின்றார். இந்த ஒரு இறப்பானது தெய்வீக இறப்பாக இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக பலியாக செலுத்தப்படுகின்றது. இது முழுமையாக எப்போ நிறைவடைகின்றது என்றால் அவருடைய உயிர்ப்பில் தான். அப்போ இந்த ஒரு டிவைன் பவர் இருக்கு இல்லையா, அதை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அவருடைய உயிர்ப்பானது நடக்க வேண்டும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு காலமானது ஒரு சின்ன ஒரு பாஸ் எடுத்துக்கிட்டு அவரோட உயிர்ப்பிற்கு பிறகுதான் இவை அனைத்துமே நிலைநிறுத்தப்படுகின்றன. அந்த நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிறகுதான் அதை நம்ம கொண்டாடுகின்றோம். நமது வாழ்க்கையிலும் நமக்கு பல்வேறு துன்பங்கள், கஷ்டங்கள் வரலாம். அந்த ஒரு நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுவது, அதை யோசிக்காம செய்வது. எல்லாத்துக்குமே ஒரு நேரமும் ஒரு காலமும் தேவைப்படும். அது செயலாற்றுவதற்கு, அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு சில நேரம் காலம் நமக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. அது நடக்கும் கண்டிப்பாக. அந்த நேரங்களில் நம்ம அமைதி காத்தாலே நம்மால் பல காரியங்களில் வெற்றி அடைய முடியும். பல காரியங்களை கடந்து சென்று நம்மால் அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். ஆகையா இந்த ஒரு நாளில் நம்ம அமைதியாக இருந்து நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்து எதை நம்ம மாற்றிக்கணும், எதை நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படின்றத மனசுக்குள்ளே போட்டு அதை யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து இந்த ஒரு ஈஸ்டர் ஒரு புதிய ஒரு பிறப்பு, ஒரு புதிய வாழ்க்கைக்கான துவக்கம். இந்த ஒரு துவக்கத்தில் நம் அனைவருமே ஒரு புதிய மக்களாக ஒரு புதிய பிறப்பு எடுத்து வாழ வேண்டும். அதுதான் அனைவரது ஆசை. கிறிஸ்துவும் அதை தான் எதிர்பார்த்தார். அவருடைய இந்த ஒரு இறப்பு உயிர்ப்புக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கின்றது. நமது மனமாற்றத்திற்காக தான் இவை அனைத்துமே நடந்தது. மனம் மாறுங்கள். அந்த மனமாற்றம் என்பது வெறும் பெயரளவில் நேம் சேக் இல்லாமல், பெயரளவில் இல்லாமல் உண்மையான மனமாற்றமாக இருக்கட்டும். தொடர்ச்சியாக நம்ம இணைந்து பயணிப்போம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திடுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. இன்னும் ஒரு சில பேர் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடாமலும் இருக்கீங்க. தைரியமாக போடுங்க. வேறு என்ன டாப்பிக்கில் நம்ம வீடியோஸ்லாம் பேசலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருப்போம். தொடர்ச்சியாக இணைந்து பயணிப்போம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் இன்றும் போற்ற பெறுவதாக. ஆமென்.